காந்தாரா சாப்டர் 1 125 கோடியில் இப்படி ஒரு அவுட்புட்டோட ஒரு படத்தை எடுத்து கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு இந்த காந்தாரா சாப்டர் 1. ரிஷப் ஷெட்டியை பாராட்டி ஆகணும். மனுஷன் வேற லெவலில் படத்தை எடுத்திருக்காரு. எடுத்தது மட்டும் இல்லாமல் நடிப்புலையும் உதறிட்டாருன்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் சீன்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மனுஷன் தான் தூண் மாதிரி அப்படியே தாங்கி நிற்கிறாரு இந்த படத்தையே. அந்த அளவுக்கு மனுஷன் நடிச்சு தள்ளியிருக்கான். வேற மாதிரி ஆக்ட்ஸ் ஆஃப் ரிஷப் ஷெட்டி. அப்புறம் இந்த படத்தோட கதைன்னு பார்த்துக்கிட்டீங்க, நம்ம பிரேக் டவுனில் கெஸ் பண்ண மாதிரியே தான் இருந்திருக்குது. எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பிரேக் டவுனில் பார்த்ததே தான் கிட்டத்தட்ட படத்துலையுமே இருந்துச்சு. கிட்டத்தட்ட இல்லை, முக்கால்வாசி நம்ம பிரேக் டவுனில் பார்த்த மாதிரியே தான் இருந்தது. அதனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் நான் இந்த படத்தோட ஒன்லைன்லாம் சொல்ல போகிறது இல்லை. டைரெக்டாக இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்க்கலாம். மைனஸ்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை பார்க்கலாம். இந்த படத்தோட ப்ளஸ்ஸே இந்த படத்தோட கதை, சினிமோட்டோகிராஃபி, நம்ம ஹீரோ ரிஷப் ஷெட்டி ஆக்டிங், பயங்கரமான ஆக்டிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மனுஷன் தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான தூணுன்னே சொல்லலாம். அப்படி ஒரு ஆக்டிங். கிளைமேக்ஸ் எப்பா கூஸ் பம்ப்ஸுங்க. என்ன மனுஷன் வேற மாதிரி நடிச்சிருக்காரு. அடுத்து ப்ளஸ்ஸே இந்த படத்தோட அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு தெரியல. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங், மேக்கிங்கு 125 கோடினா அவங்களால நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு முழுக்க படத்துக்காக எஃபோர்ட் போட்டு எடுத்திருக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல பிசிறு தட்டினாலுமே நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு. அந்த புலியோட விஎஃப்எக்ஸ் உண்மையாலுமே நல்லா இருக்கு. அப்புறம் முக்கியமாக இந்த படம் காந்தாரா 1ஓட ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரிங்கிறதுனால இதில் பஞ்சுருளி பற்றி கரெக்டாக அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். அதே மாதிரியே ஓரளவுக்கு நல்லாவே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சுருளி பற்றி, பஞ்சுருளியோட ஆரம்பத்தை கொஞ்சம் தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க போய் மறைவாங்கல்ல, இந்த கோலாட்டம் ஆடிட்டு கடைசியாக போய் அவங்க ஒரு காட்டுக்கு நடுவில் மறைவாங்கல்ல, அது எதனாலங்கிறதையும் கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க, அடித்தளத்தை போட்டிருக்கிறாங்க. அதுக்கு தனி புராண கதை இருக்குது. அதனால் சாப்டர் 3 இல்லைனா சாப்டர் 2 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சாப்டர் 0ன்னு கூட சொல்லலாம். அதை அப்படி கூட பேர் வச்சு வரலாம். இது எல்லாமே இந்த படத்தில் ப்ளஸ்ஸாக தான் இருந்திருக்கு. அப்புறம் இன்னும் நிறைய ஆக்டர்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஃபைட் சீன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ருக்மிணி விட்டுட்டேனே, ருக்மிணி ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க தான் முக்கியமான கேரக்டரே இந்த படத்தில். ருக்மிணிக்கெல்லாம் தனி ஒரு நல்ல வீடியோ போடலான்ட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளார இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து அவங்கள கொத்து புரோட்டா போட விட்டு என்னென்னவோ பண்ணிட்டானுங்க. அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். அவங்கெல்லாம் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற என்ன ப்ளஸ்ன்னு சொல்கிறது, எல்லாத்தையும் சொல்லிட்டேனோ. இது எல்லாமே ப்ளஸ்ஸு. மைனஸ்ன்னு வந்துட்டிங்கன்னா ஒரு சில மைனஸ் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்டர்வல் பிளாக் வர பக்கமாலாம் இந்த படம் லைட்டாக போர் அடிக்கும். இந்த சென்டர் போர்ஷன் மட்டும் லைட்டாக உங்களுக்கு லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் ஒரு மைனஸாக தான் இருந்துச்சு. அப்புறம் காமெடி இந்த படத்தில் ஒரு மைனஸாக தான் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் இந்த டபுள் மீனிங் காமெடியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் விஎஃப்எக்ஸ் என்னதான் நிறைய இடங்கள்ல நல்லா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல அடி வாங்கியிருக்கு. மெயினாக கிளைமேக்ஸ்லாம் ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. அந்த கேரக்டர் வந்துட்டு ஃபுல்லாகவே விஎஃப்எக்ஸில் பண்ணப்பட்ட கேரக்டர் தான். அந்த கேரக்டர் பார்க்கக்குள்ள அப்படியே உங்களுக்கு தெரியும் இது விஎஃப்எக்ஸ் தாங்கிறது. அது ஒரு மைனஸாக தான் இருந்திருக்கு. ஆனால் என்ன கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பாராட்டலாம். நீங்கள் அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் யோசிக்காம அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத யோசிச்சுக்கிட்டு, அந்த கதையை பற்றி யோசிச்சுக்கிட்டு, அப்புறம் இந்த பட்ஜெட்டில் இது எவ்வளோ பரவாயில்லடா அப்படிங்கிறத நீங்களே யோசிப்பீங்க. யோசிச்சு நீங்களே சப்போர்ட் பண்ணுவீங்க. அந்த விஷயத்தில் இவங்களை பாராட்டலாம். ஆமாம், அப்புறம் பாருங்க, ஒரு முக்கியமான ப்ளஸ்ஸையே மறந்துட்டேன். மியூசிக். இந்த படத்தோட மியூசிக் வந்துட்டு வேற லெவலில் இருக்கும். காந்தாரா 1க்கு கொஞ்சம் கூட சலிக்காம இதுலேயும் மியூசிக் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது மியூசிக். ஆனால் அந்த மியூசிக்கே இந்த படத்தில் ஒரு மைனஸாகவும் இருந்திருக்குது. அது என்னன்னா, டயலாகை தாண்டி மியூசிக் தான் அதிகமாக கேட்குது. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். சவுண்ட் இன்ஜினியர் அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் மியூசிக்கே தான் ரொம்ப அதிகமாக கேட்குது, இந்த கங்குவா மாதிரி. அதை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் அதிகம் யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. கங்குவாலையும் இதே பிரச்சனை இருந்தது. ஆனால் அதை ஏன் போட்டு அடிச்சாங்கன்னா அதில் அது மட்டும் பிரச்சனை இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இதில் வந்துட்டு இது ஒரு பிரச்சனையாக சொல்கிறான். ஆனால் அதை யாருமே கண்டுக்கல. இந்த மியூசிக் அதிகமாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் யாருமே கண்டுக்கல. ஏன்னா படத்தை கன்வின்சிங்காக கொடுத்துருக்குறாங்க ஆடியன்ஸுக்கு. அதனால யாருமே அதை அடிக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி கன்வின்சிங்கான படம்லாம் கொடுத்தா யாரும் அடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க தமிழ் சினிமா. இது எல்லாமே ப்ளஸ் தாங்க. மைனஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன கம்மியான விஷயங்கள் தான். மற்றது எல்லாமே ப்ளஸ் தான். அடுத்து இந்த படத்தை நாங்கள் ஏன் ப்ரோ பார்க்கணும், நாங்களாம் கடவுளையே கும்பிட மாட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன். நானே கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் தான். ஆனால் எனக்கே இந்த படம் கூஸ்பம்ஸை ஏற்படுத்துதுன்னா அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள படமாக இது இருக்குன்னு. அதுக்காகவே நீங்கள்
நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை போய் பார்க்கணும். பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். அதுவும் அந்த மனுஷன் ரிஷப் ஷெட்டி அவரோட ஆக்டிங்காகவே நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு ஆக்டிங்கு கடைசி சீன்லாம் அவருக்காகவே பார்க்கலாம். அப்படி ஒரு ஆக்டிங். அந்த கேரக்டர் சேஞ்ச் எல்லாம் பண்ணுவாருங்க. மனுஷன் வேற மாதிரி அவரெல்லாம் புகழ்ந்துகிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவரு. ஸோ படம் இப்படிதான் இருக்குது. நான் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. நீங்க போய் பாருங்க. பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னும் இந்த படத்தை பத்தியாச்சும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு கிடைக்கிற டைம்லலாம் நானும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நான் மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய வீடியோ போடுவேன். ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.